சென்னை வண்ணாரப்பேட்டையில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக கூறி 36 லட்சம் ரூபாயை சுருட்டிய கேடி தம்பதியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அரசு வீட்டை டீலிங் பேசி எழுதி கொடுப்பதாக கூறி அப்பாவி மக்களை ஏமாற்றிய சம்பவத்தில் நடந்தது என்ன? குடிசை மாற்று வாரியத்தில் குறைந்த விலைக்கு வீடு வாங்கி தருவதாக கூறி பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கி ஏமாற்றிய மோசடி தம்பதி போலி ஆவணங்களையும் மின்சார அட்டைகளையும் கொடுத்து பணம் கொடுத்தவர்களை சுற்றலில் விட்டு கைவரிசை காட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? சென்னை தண்டையார்பேட்டை வஉசி நகரில் வசித்து வந்த பேபி என்பவர் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தில் ஒப்பந்த பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். அவருக்கு அறிமுகமான வினோத் பாபு என்பவர் தான் குடிசை மாற்று வாரியத்தில் பணிபுரிவதாகவும் 3 லட்சம் ரூபாய் கொடுத்தால் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு வாங்கி தருவதாகவும் பேபியிடம் கூறியுள்ளார். 3 லட்சத்திற்கு வீடா என உடனே ஒப்புக்கொண்ட பேபி பணத்தை புரட்டி தவணை முறையில் வினோத் பாபுவிடம் கொடுத்திருக்கிறார். மேலும் பேபி தனக்கு தெரிந்தவர்களையும் வினோத் பாபுவிடம் அறிமுகம் செய்து வைக்க கிட்டத்தட்ட 13 பேரிடம் வீடு வாங்கி தருவதாக கூறி 36,60,000 ரூபாய் வசூலித்துள்ளார். பின்னர் சில மாதங்கள் பணம் செலுத்தியவர்களை அலைய விட்டு ஆட்டம் காட்டியவர் ஒரு கட்டத்தில் அழுத்தம் அதிகரித்ததால் இதோ உங்களுக்கு வீடு அலாட் ஆகிவிட்டது என குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணை நகல் மற்றும் மின்சார அட்டைகளை கொடுத்து அனைவரையும் நிம்மதி அடைய வைத்துள்ளார். ஆனால் மறுநாள் வீட்டை பார்க்க சென்ற அனைவருக்கும் அவர்களிடமிருந்த ஆவணங்கள் மற்றும் மின்சார அட்டைகள் போலியானது என தெரிய வந்ததும் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக புதுவண்ணாரப்பேட்டையில் புகார் அளிக்கப்பட்டு பணம் வாங்கிய வினோத் பாபுவையும் அவருக்கு உடந்தையாக இருந்த மனைவி உமா மகேஸ்வரியையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீடு இல்லாதவர்களை குறிவைத்து வீடு வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை காட்டி நேக்காக பணம் பறித்துள்ளனர். ஏற்கனவே இவர் மீது 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மோசடி வழக்கு நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து விசாரணைக்கு பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.